வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். வாவ் பெண்ணே, இது நம்ம சேனல். இன்றைக்கி வீடியோவில் தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்ற பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு முழு தேங்காய் பூ எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி விட்டு 2-3 டைம் நல்லா ஓட்டிட்டு தேங்காய் பாலை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதாவது 1 கப் ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.25 கப் தேங்காய் பால் இருக்கிற அளவுக்கு பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் 4 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் தேங்காய் பால் சாதம் பண்ணுற அளவுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்சதும் இப்போ நம்ம தேவையான பொருளை ஆட் பண்ண போகிறோம். பிரியாணி இலை போட்டுடலாம். 3 பச்சை மிளகாய் அது கீறி சேர்த்துக்கோங்க. இதோடு சோம்பு, பட்டை, ஒரு 10-12 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 2 ஏலக்காய் ஜஸ்ட் ஒரு தட்டி உள்ளே சேர்த்திருக்கேன். இப்போது கருவேப்பிலையும் சேர்த்திட்டு வதக்கி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட மசாலா எல்லாம் பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 விசில் வர அளவுக்கு இருக்கட்டும். 2 விசில் வரவும் இறக்கி வச்சாச்சு. சூப்பராக நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தவாவில் கீ விட்டுக்கோங்க. இதோட கேஷ்யூ சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கீழ நம்ம நீளமாக வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கீயோட அப்படியே ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் பால் சாதத்தோடு கலந்துடலாம். இப்போ இதோட பொரிச்சு வச்சிருக்கிற கேஷ்யூ நட்ஸையும் பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விடும்போது நல்லா கோதுன மாதிரி கலக்கி விடுங்க, இல்லாட்டி சாதம் ஃபுல்லாக குழஞ்சிரும். ஒரு அளவுக்கு கலந்து விட்டதும் இதோட 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கீ விட்டுட்டு இதையும் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடும்போது மெதுவாக கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கார்னிஷ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ஒரு பருக்கு கூட இல்லாமல் ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் உங்களில் ஒருத்தி.